பெரிய பையன் 4 month வயிற்றுல ப்ரெக்னென்ட். இப்போ 12th படிக்கிற பொண்ணுக்கிட்ட பேசி இதே மாதிரி தான் நாங்கள் இருந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்து தப்பாக இருந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நீங்கள் பார்த்துமே எப்படி அவர் கூட ஃபேமிலி ரன் தெரிஞ்சு காவாலே போட்டு என்னை அடிச்சு இந்த குழந்தை வயிற்றுல இருக்குன்னு கூட இல்லாமல் இப்படி உட்காந்துட்டேன் நான். தாலி கட்டினாதான் வந்து மோனிகா பேசுவாங்களா, அஃபேர்ல இருக்கனா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கேனே. இந்த பொண்ணுக்கு தான் இவ்வளோ நேரம் கம்மி. ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், மீடியாவில் தான் சொல்கிறேன், அந்த பொண்ணு அவங்க கூட வாழாது. ஏங்க என்னால் என்னையே விட்டு போயிட்டான் 8 வருஷம் உருகி உன்னை கை விட்டு தாங்குன்னு தாங்கினேன். என்னை அடிக்கும் போது என்னை வித்தவுட் ட்ரெஸ்ஸோட முட்டி போட வச்சு அந்த பொண்ணை வீடியோ காலில் வச்சு அடித்தான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு ஃபேமிலியே. ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா விட்டுறணும். அந்த பொண்ணை வீட்டுக்கு இட்டுன்னு வந்தா எப்பா வீட்டுக்குலாம் இட்டுன்னு வராத, வெளியில் இட்டுன்னு போ, நீ வெளியில் பண்ணிக்க, எதா இருந்தாலும் சொல்லணும். வீட்டுக்கு இட்டுன்னு வந்துன்னு உட்கார வச்சுக்கின்னு எல்லாம் பண்ணுவாங்களா? அவன் லெஃப்ட் யூஸரா, அதனால பயங்கரமாக அவன் அடியோட வலி எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியாது. டெலிவரி பெயின் கூட தாங்கிடலாம். எங்கள் அப்பா சேர்த்ததே அவனால தான். May 31 அப்பாவை அடிக்கிறான், June 28 அப்பா இறந்துட்டார். இந்த உறுத்தல் அவருக்கு இருக்கா? எங்க இந்த மாதிரி அவர் இவ்வளோ தப்பு பண்ணுறப்போ நீங்கள் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, உங்களுக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா வாழ்க்கை இது, இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் இப்படியே போயிட்டே இருக்குமே உங்களுக்கு தோணலையா? தோணும். பசங்க இருக்காங்கல்ல. காதல் வந்து கண்ணை மறைச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அப்படிதான் இருக்கு உண்மையில பார்க்கறதுக்கு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதே சொன்னீங்க ஜெய்சனுக்கு வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து 100% வந்து ஓகே சொல்லலை, 50% தான் இருந்தாருன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம்? இல்லை லவ் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக லவ் பண்ணும். நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லை. அதான் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லைன்ற மாதிரி தான் நாங்கள் லவ் பண்ணோம். ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். கடைசியில் வந்து இதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணு பார்க்க அந்த சம்திங் பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு லைனில் வந்து பணக்கார பொண்ணு, ஃபேமஸான பொண்ணு, நம்ம செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு அப்படி ஓடினார். அங்கேருந்து தான் புடிச்சின்னு வந்து இப்படி போட்டுது. புரியுதுங்களா? அதனால தான் சொன்னேன், அவனே தான் ஃபோன் பண்ணி என்னை பீச்சுக்கு வர சொன்னான். அவனே தான் அவங்க அப்பாட்ட பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது ஜெய்சன் தான். ஜெய்சன் அவங்க அப்பா கேட்குறாரு, உண்மையை சொல்லுடா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, நாளைக்கே பண்ணிக்கிறேன்னு ஜெய்சன் தான் சொன்னேன். அதனால தான் அவர் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணார். இப்போ அவங்க வீட்டு சைடில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? நீங்கள் இதுவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை இன்டர்வியூ எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஜெய்சன் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிற இன்டர்வியூ, நான் அவங்க அந்த பொண்ணை போட்டு 2 நாள் முன்னாடி அடிச்சிருக்காங்க, முந்தா நேற்று. அதுக்கு அவங்க என்ன ஃபோன் பண்ணி என் மேலே பழி திருப்புறாங்க. இன்னும் சண்டை, இன்னும் கன்றாவி கருமாந்திரன்னு கூட தெரியாது. அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. இன்னும் எவ்வளோ கருமாந்திரன்னு என்னையும் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான்டி, உன்னால தாண்டின்னு என்ன போட்டு கத்துறேன். நான் என்ன பண்ணுவேன், 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு ஃபேமிலியே. ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா விட்டுறணும். அந்த பொண்ணை வீட்டுக்கு இட்டுன்னு வந்தா எப்பா வீட்டுக்குலாம் இட்டுன்னு வராத, வெளியில் இட்டுன்னு போ, நீ வெளியில் பண்ணிக்க, எதா இருந்தாலும் சொல்லணும். வீட்டுக்கு இட்டுன்னு வந்துன்னு உட்கார வச்சுக்கின்னு எல்லாம் பண்ணுவாங்களா? நிறைய பொண்ணுங்க கூட இருக்கிறது வந்து உங்கள் ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனாலும் பரவாயில்லன்னும் போது இந்த இடத்துல மோனிகா மேலேயும் தானே ஒரு பிளாக் மார்க் இருக்குது. மோனிகா வந்து இதை கண்டிச்சிருக்கலாமே. கண்டிச்சிருக்கேனே, நிறைய டைம் கண்டிச்சிருக்கேன். ஸ்டேஷன் அதுதான் அவன் சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கானா, ஒரு சின்ன சண்டைனா ஸ்டேஷன் போயிடுவா. அதுதான் எனக்கு மோனிகா கிட்ட பிடிக்காத விஷயம். ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். இதே P5 ஸ்டேஷனில் அவனை வேணான்னு 2-3 முறை எழுதி கொடுத்துருக்கேன். இங்கே எழுதி கொடுத்துருக்கேன். ஸ்டேஷனில் எழுதி கொடுக்காம நான் இருந்ததே கிடையாது. அவன் எனக்கு வேணான்னு எழுதி கொடுப்பேன். திருப்பி குடிச்சிட்டு வந்து வீட்டு வாசலில் உட்காந்து அழுவான், நீ தாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு உட்காந்து அழுவான். பெரிய பையன் 4 month வயிற்றுல ப்ரெக்னென்ட். இப்போ 12th படிக்கிற பொண்ணுக்கிட்ட பேசி இதே மாதிரி தான் நாங்கள் இருந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டு வந்து தப்பாக இருந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நீங்கள் பார்த்துமே எப்படி அவர் கூட ஃபேமிலி ரன் தெரிஞ்சு காவாலே போட்டு என்னை அடிச்சு இந்த குழந்தை வயிற்றுல இருக்குன்னு கூட இல்லாமல் இப்படி உட்காந்துட்டேன் நான். இப்படி உட்காந்துட்டேன். அவ்வளோ அடி அடிச்சாரு. அடிச்சு தரன்னு இழுத்துன்னு வந்து என்னை வெளியவே வீட்லேயே லாக் பண்ணிட்டாங்க. என்னை வெளியவே விடல. அந்த நைட்டிலாம் ஸ்மெல் அடிக்குது. காவால் உழுந்து அடித்தா எப்படி இருக்கும்? எனக்கு போய் குளிக்கணும், நீ இங்கேயே குளி, நான் நைட்டி தரேன்னு அவங்க அம்மா. எனக்கு உங்கள் நைட்டில் பார்த்தா, அப்போ பேக் சைடில் இருந்தோம் வீடு. எனக்கு இந்த நைட்டில் பார்த்தா நான் போகிறேன்ட்டு நைட்டு 9 மணிக்கு நடந்து போகிறேன். என் பின்னாடி எப்பயோ நான் போகிறேன்னு தெரிஞ்சு குறுக்கு வழியாக வந்து என்னை வந்து பிடிச்சிட்டு ரோட்லேயே காலில் விழுந்தாள்தான். சாரிம்மா, மன்னிச்சிருமான்னு. அப்போல்லாம் எனக்கு எங்கள் அப்பா பேசலைங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பா என்கிட்ட இவன் பெரியவன் இருக்கான் தெரியுமா, அவன் பிறந்து தான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசினாரே. ஸோ அப்போல்லாம் எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, சப்போர்ட் கிடையாது, எதுவுமே இல்லை. அம்மா, தம்பி, அத்தை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
அண்ணனும் அப்பாவும் பேசல. பெரிய பையன் பிறந்து தான் 2 பேரும் பேசுனாங்க என்கிட்ட. ஏன்னா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாங்க. இந்த மாதிரி அவர் வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவாருன்னு அப்பெல்லாம் சொல்லிக்கிங்க. ஆனா இன்னும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்குமே அமைதியா அந்த மோனிகா ஏன் திடீர்னு ஒரு வீடியோ போடணும்? தாலி கட்டினாதான் வந்து மோனிகா பேசுவாங்களா? அஃபேர்ல இருக்கனா பேச மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கேனே. லாஸ்டா என் சேனல்ல கூட வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அந்த பொண்ணுங்க ஐடி எல்லாம் போட்டு போட்டோஸ்லாம் போட்டு போட்டிருக்கேனே நிறைய. இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் இவ்வளவு கம்முன்னு இருந்தேன். இந்த பொண்ணுக்கு தான் இவ்வளவு நேரம் கம்முன்னு. ஏன்னா வேணாம், நாளைக்கு ஒரு லைஃப் இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன், மீடியால தான் சொல்றேன், அந்த பொண்ணு அவங்க கூட வாழாது. ஏங்க என்னால் என்னையே விட்டு போயிட்டான் 8 வருஷம் உருகி உருகி உன்னை கை அப்படி தாங்குன்னு தாங்கினேன். இந்த படத்தை தாங்கி 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 நான் அந்த மாதிரி தாங்கி தாங்கி உன்னை நான் பார்த்தேன். உனக்கு என்ன வேணும்? நீ இப்போ வச்சிருக்கிற உடம்பு இதுக்கு முன்னாடி அவ்வளோ குண்டா இருந்த, என்கிட்ட இருந்த வரைக்கும் நல்லா புழு புழுன்னு இருந்தேன். இப்போ நீ எப்படி இருக்க? நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார கை நீட்டி அடிச்சது கிடையாது. ஆனால் நேற்று வந்து உனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க் வச்சிருக்கா கழுத்தில். கரெக்டாக எனக்கு 11:50க்கு எனக்கு ஃபோன் வருது இன்ஸ்டாகிராமில். இவன் ஐடி என்னடா இவன் பிளாக் தானே பண்ணுவோம் சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு அலோன்ற என்னை என் பொண்டாட்டியே அடிச்சது இல்லடி. அவளை சாவுற மாதிரி நான் அடித்தேன். அப்பயே அவள் என் மேலே கை வைக்கல. நீ யாரு என்னை அடிக்கிறதுக்கு? இங்கே பாரு ரத்தம் வருது பாரு, கழுத்தை பாரு எப்படி நீ என்னை செவிலில் அடிப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு அடிக்கிறதே என்னை லைனில் வச்சு அடித்தான். அதே மாதிரி தான் அப்போ நான் நினச்சேன். ஏன்னா என்னை அடிக்கும் போது என்னை வித்தவுட் ட்ரெஸ்ஸோட முட்டி போட வச்சு அந்த பொண்ணை வீடியோ காலில் வச்சு அடித்தான். என்ன எப்படி மோனிகா அமைதியா இருந்தீங்க? அவ்வளோத்துக்குமே அவர் அடிக்கும் போது அந்த வலி தாங்கிட்டு, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே வேற அடிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் காட்டி சொல்றான். இப்ப நீங்க ஒரு அம்மா, உங்க பையன் அடிக்கிறான், நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ற? செவில தான் 2 வைக்கணும். அடிக்காதடா, அந்த பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா, பிரைவேட்ல பா, ஓடி வந்துரு. அவளை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துரு அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படின்னு ஒரு அம்மா சொல்லலாமா? இப்போ அவர் அடிச்சது உங்களுக்கு இந்த பல்லெல்லாம் இதுவாகி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? பல்லு தெரியுது, அதான் கேட்குறேன். அவர் அடிச்சுதான். இந்த பல்லு நான் சரி பண்ணணும்னா மண்டை சரியாகணும். ஏன்னா பிளட் கிளாட் இருக்கும் போது பல்லு தொட மாட்டேன் சொல்லிட்டாங்க. இந்த கண்ணு சர்ஜரி பண்ணணும். இந்த பிளட் கிளாட் போகலன்னா எனக்கு மண்டையில் சர்ஜரி தான் இருக்குது. இந்த பல்லு சரி பண்ண முடியும், பல்லு சரி பண்ண முடியும். அதெல்லாம் சரியானாதான். ஜெய்சனோட அம்மாவும் ஒரு பொண்ணு தான். நீங்க வந்து இவ்ளோ வலிகள் அனுபவிக்கும் போது அடிக்காத, ஏன் இப்படி பண்ற, அந்த மாதிரியான வார்த்தைகள் கூட. ஒரு பொண்ணு தானே எனக்கு சப்போர்ட் பண்ணலங்க. இல்லீகலா ஒருத்தி பின்வாசல் வழியா கூட வரல, எங்கேருந்தோ வந்தவளுக்கு அந்த பொண்ணு பாவம், ஏழை வீட்டு பொண்ணு. நானா பணக்கார வீட்டு பொண்ணா? நான் எங்கள் அப்பன் தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாரு. நான் 14 வயசுலேருந்து வேலைக்கு போகிறேன். 14 வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டாக் எழுதுற வேலைக்கு 14 வயசுலேருந்து போகிறேன். 6வது படிக்கும் போதே வீட்டு வேலை செஞ்சேன். நான் பெருமையாக தான் சொல்லுவேன். உடம்பு வைக்கல, பொய் சொல்ல, திருடல, யார் கூடயும் கெடுக்கல. 6 வயசுலேயே வீட்டு வேலைக்கு போனேன். போலீஸ்காரங்க வீட்டில் வீட்டு வேலை செஞ்சேன். 14 வயசில் மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் 18 வயசு ஆன 17.5 வயசில் லேப் ஃபீல்டுக்கு போனேன். படிச்சுட்டு கரஸில் போட்டு லேப் முடித்த உடனே இதுக்கு போயிட்டேன். டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கினோடனே டிகிரி போயிட்டு இருக்கட்டும், கரஸில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில், அம்ஜிகரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போனேன். 17.5 வயசு இன்டர்ன்ஷிப் போட்டாங்க எனக்கு. 18 வயசு ஆகாமல் வேலைக்கு எடுக்க மாட்டோம். 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி 18 வயசு ஆன பிறகு தான் ஸ்டாஃபாக மாறினேன். அங்கே 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போனேன். சேலரி ஹைக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வேலைக்கு போயிட்டே இருந்தேன். நல்ல சேலரி வாங்கினேன். எங்கள் அப்பா கடனை நான் தான் அடைச்சேன். எங்கள் அண்ணனுக்காக கடன் வாங்கியிருந்தாரு, நான் அடைச்சேன். என் வீட்டு பாரத்தை 14 வயசுலேயே நான் சுமக்க ஆரம்பித்தேன். பொண்ணு நானும் கஷ்டப்படுற பொண்ணு. எங்கள் அப்பா ஒரே சம்பளம் தான். நாங்கள் 3 பசங்க, எங்கள் அத்தை எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க தான், தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறவங்க தான். எங்கள் அப்பா செத்தப்போ யாரும் வந்து எங்களை பார்க்கல. இதே ஜெய்சன் அவங்க வீட்டில் போய் நல்லா கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டு வருவோம். நாங்கள் நைட்டு ஒரு 10 ரூபா மாவு பாக்கெட் வாங்கி நைட்டு நானும் எங்கள் அம்மா ஒரு தோசை சாப்பிட்டு படுத்தோம். என் பிள்ளைங்களுக்கு பால் பாக்கெட் கடன் வாங்கி ஒரு பால் பாக்கெட்டில் ஒரு குண்டா நிறைய தண்ணி ஊற்றி என் பசங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அன்றைக்கி யாரும் வரல, எங்களை பாவம் பார்க்கல. எங்கள் அப்பா சேர்த்ததே அவனால தான், யாரும் பாவம் பார்க்கல. இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், அவன் தான் அடித்தான் எங்கள் அப்பாவை. அடித்ததுனால தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுதான் அந்த அடி பலமா பட்டு எப்படி என்ன அதுதான் சண்டைங்க. குடிச்சிட்டு வந்துட்டு சண்டை. எப்படி அடிச்சாரு? கையில தான், கையிலேயே. அவன் லெஃப்ட் யூசரா, அதனால பயங்கரமாக அவன் அடியோட வலி எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியாது. டெலிவரி பெயின் கூட தாங்கிடலாம். மே 31 அப்பாவை அடிக்கிறான். ஜூன் 28 அப்பா இறந்துட்டார். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா? உடம்பு முடியாமல் வீட்டில் இருந்து லாஸ்ட்டாக தான் அப்பா வந்து 2 days வெட்னஸ்டே மண்டே ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து. நான் தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கையோடு போய் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். டியூஸ்டே படுத்த படுக்கை ஆகிட்டாரு. வெட்னஸ்டே இறந்துட்டார். இந்த உறுத்தல் அவருக்கு இருக்கா? எங்க
இருந்தால் இப்படி போவானா? ம். எங்கள் அப்பா அவங்க பிள்ளைங்களை கூட அப்படி பார்க்கல. அவர் பிள்ளைக்கும் மேலே பார்த்தாரு. அது அவனுக்கே தெரியும். இன்னைக்கு நீ போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து நீ யூஸ் பண்ணுற எல்லாமே என் பேரும் எங்கள் அப்பன் பேர் எங்கள் அம்மா பேர் சொல்லும். அதெல்லாம் உனக்கு வேணும். ஆனால் நான் வேணாம். எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. சட்டுன்னு பண்ணிட்டாங்க. கனவுல கூட நினைக்கலாம் அவன் இப்படி. இது எனக்கு ஆக்சுவலி ட்ரீம் மாதிரி இருக்கு. அவன் இப்படி நடக்கும்னு அவனே சொல்லுவான், இப்படி நடக்கும்னு நினைக்கல. இன்னொரு ரீசன் மோனிகா, உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்க வந்து அவர்தான் இருந்தது காரணம்? ட்ரூ லவ்ங்க. உண்மையா லவ் பண்ணி பாருங்க, ஒருத்தனுக்கு கூட வாழ தோணும். உண்மையா லவ் பண்ணுங்க, அவன் தான் உலகம்னு வாழ தோணும். வேற எதுவும் தோணும் இல்ல. உங்களை இவ்வளவு அடிச்சு குடும்பப்படுத்திருக்காரு, அப்பாவே இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அவனுக்கு சைல்ட்ஹுட்ல வந்து நிறைய கெட்டதான் நடந்திருக்கு. அவன் அம்மா அப்பா கூட வளரல, பாட்டி கூட வளர்ந்தான், பிச்சை எடுத்தான் டெல்லியில. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே எனக்கு அஃபெக்ட் ஆயிட்டேன். அதுதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் நான் நல்லா உண்மையாக கொடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப லவ் பண்ணேன், நிறைய லவ் பண்ணேன். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பொண்ணை மட்டும்தான் நான் இப்படி பப்ளிக் பண்ணுறேன் அப்படின்னு. கிடையாது. நிறைய நீங்கள் என்னோடய யூடியூப்ஸ் எடுத்து பாருங்கள், நிறைய பொண்ணுக்கிட்ட அவன் பேசுறதெல்லாம் நான் போட்டுட்டு தான் இருந்தேன். இவளை மட்டும் தான் கொஞ்சம் 2 மாதம் விட்டு வச்சுருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டானும் தெரியும் எனக்கு போன வாரமே, ஐ மீன் 3 நாள் முன்னாடியே தெரியும். அப்பயும் நான் போட்டிருப்பேன். அப்போ கூட சான்ஸ் கொடுத்தேன் ஜெய்சனுக்கு. ஆனால் அவன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கான், நான் போய் கெஞ்சுறேன், நான் போய் அழுகுறேன் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப இதுவாகிட்டு, ரொம்ப ஓவராக பேசினாங்க. ஃபேமிலியெலாம் எகிற ஆரம்பிச்சவா. அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு எப்பயோ தெரியும் அந்த பொண்ணை. அந்த அம்மா காலில் மெட்டியான், கழுத்தில் தலையில் குங்குமம்லாம் வச்சுன்னு அந்த வீட்டுக்கு தான் வராங்க. டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களாம்மா. ஒரு நாள் கூட உங்களுக்கு பயம் இல்லையா, எங்கன்னா நீங்கள் வந்துட போகிறீங்க, அடிச்சிட போகிறீங்கன்னு? நான் போனது பார்த்தா ஒளிய வச்சாங்களே ஃபேமிலியே அவளை. நான் போகிற வரைக்கும் அவள் வரவே இல்லையா வெளியில். நான் மேலே பேசுறதுக்கு ஜெய்சனை மேலே கூட்டின்னு போனப்போ ஓட்டா வெளியில். நீ என்ன பண்ணுற மேலே, அவள் கூட நீ என்ன பண்ணுற மேலே, நீ என்ன பண்ணுகிற மேலே கதவு சாத்தின்னு கேட்குறா அவள் ஃபோனில் ஜெய்சனை. அப்போதான் தாலி கட்டுன்னு எனக்கு தெரியும். அவள் கழுத்தில் தாலி கயிறை நான் அப்போ தான் கண்ணார பார்த்தேன். சொன்ன வரைக்கும் நான் நம்பலைங்க. அப்போ தான் நான் கண்ணார தாலி கயிறு கழுத்தில் பார்த்தேன். அப்போ தான் நம்பினேன். ஏன்னா எப்பவுமே பார்க்காம ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அவர் இவ்வளோ தப்பு பண்ணுறப்போ நீங்கள் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, உங்களுக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா வாழ்க்கை இது, இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் இப்படியே போயிட்டே இருக்குமே உங்களுக்கு தோணலையா? தோணும். பசங்க இருக்காங்கல்ல, பசங்களுக்காக தான் இவ்வளோ. அவன் சொல்லுவான், பசங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன். அவன் சொல்கிறான், பசங்களுக்காக தான் அவர் தாக்கு பிடிச்சின்னு இருந்தாராம். நான் சொல்லணும், அது பசங்களுக்காக தான் நான் இருந்தேன். எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு என்கரேஜ் பண்ணல. இப்போ வந்து வேணா ஜெய்சனுன்னொன்னும் ஓகேன்றாங்க. ஏன்னா இவ்வளோ அடி வாங்கி திருப்பி நான் அவங்ககிட்ட போனால் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். ஜெய்சன்னு இல்லை, நீங்கள் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் தெரு மக்களை கூட எடுங்க இன்டர்வியூ. எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பொண்ணு அவங்ககிட்ட போகக்கூடாது. எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல வாழக்கூடாதுன்னு. இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க கூட வாழாதேன்னு. ஏன்னா சாவடிச்சிருவான் உன்னை, நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டல, அவனை ஜெயிலில் உட்கார வச்சல, அதனால உன்னை சாவடிச்சிருவான். புழலில் ஒரு வாரம் ரிமாண்ட், பெயில் எடுத்துட்டாங்க அவங்க அம்மா. அதுக்குள்ளே அவங்க அம்மா எடுத்துட்டாங்க பெயிலில். அவ்வளோ தூரம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். அவன் பண்ணுற எல்லாமே தப்பெல்லாம் வீடியோ போடுவேன். நான் எதுவுமே பப்ளிக் பண்ணாமலாம் இருந்தது கிடையாது. பப்ளிக் பண்ணுவேன். ஏன்னா அடுத்த தடவை இன்னொரு பொண்ணு வரக்கூடாதுன்னு தான் வீடியோ போடுறது. ஆனாலும் வருவாளுங்க. அது ஏன் அப்படி இல்லைங்க, இப்போ இவர் இவ்வளோ பொண்ணுங்க இவரை தேடி வராங்களா, இல்லை இவர் பேசுறதுனால வராங்களா? பேசுறது அந்த மாதிரி. இவர் பணக்காரு, 4 வீடுக்குது 8 வீடுக்குதுன்னெலாம் பேசுவார் இவர். அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க. கார் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு வரும். இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணி? இல்லை வேண்டாம், பசங்க தான் லைஃப். வருவான், கண்டிப்பாக வருவான். வந்தால் என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்க மாட்டேங்க, அப்படியே வீடியோ போடுவேன். வருவான், கண்டிப்பாக வருவான். 6 மாதம் கூட அந்த பொண்ணு அவங்க கூட வாழாது. அடிச்சு மீடியாவில் சொல்கிறேன், 6 மந்த் கேரண்டி சொல்கிறேன், வாழாது. நான் வீடியோ அந்த பொண்ணோட ஃபேஸை ரிவீல் பண்ணாததுக்கு காரணம் அதுதான். அது ஒன்றா தான் இருந்தது. ஆனால் இனிமேல் ஏன் நான் பயப்படணும்? இன்னொருத்தன் வாழ்க்கையை போய் நீ கெடுக்கக்கூடாதுல்ல. இவன் கூட குடும்பம் நடத்தி எல்லாம் பண்ணுற, அப்போ இன்னொருத்தனை போய் நீ கெடுப்பியா? வேண்டாம், ஒருத்தனுக்காக வாழ இல்லையா, விட்டுடு, அவ்வளோதான். லவ் பண்ணுறதுனாலே ஏற்றுக்க மாட்டான். கல்யாணம் குழந்தைக்குன்னா ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க. இந்த சொசைட்டி அப்படி கிடையாது. பையனை ஏற்றுப்பாளுங்க, 10 பேர் கூட ஏற்றுப்பாளுங்க. பொண்ணை பையனுக்கு ஏற்றுப்பானுங்களா? முடியாது. அதனால் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் என் வாழ்க்கை. இப்போ நான் ஒரே சிம்பிளாக சொல்கிறேன், உன் சந்தோஷத்தை தேடிட்டு நீ போயிட்ட, உன் சந்தோஷத்தை தேடிட்டு நீ போயிட்ட. வாரம் ஆண்டோனியார் கோயிலுக்கு, பீச்சுக்கு, அங்கே இங்கேன்னு போகிற, எல்லா இடமும் சுற்றுற, படங்கிறன்னு போகிறேன். அதே மாதிரி நான் ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆஃபீஸ் போவேன், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட மூவியோ பீச்சோ பார்க்கோ போவேன். என் பசங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம்? அம்மா வீட்டுக்கு வருவா,
அப்பா தான் போயிட்டாரு, அம்மா வருவான்னு உட்காந்து இருப்பாங்க. எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, என் பொண்ணு பத்திரமா வந்துடும். அப்போ நான் என் பசங்க எங்கே போவானுங்க, நானும் பாசம் காட்டலைன்னா அவனுங்க எங்கே போவானுங்க? வீட்டுக்கு வந்து எனக்கு டயர்டாக படுக்க தான் தோணும், என் கூட விளையாட தோணுமா? நான் வரத்துக்குள்ளே அவனுங்க இந்நேரம் அவனுங்க தூங்குற டைம். அதான் அம்மா கேட்டாங்க, இந்நேரம் அவனுங்க தூங்குற டைம், அவனுங்க தூங்கிடுவானுங்க. அப்போ என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்குமா? என் சந்தோஷத்தை பார்த்தா என் பிள்ளைங்க சந்தோஷம்? நீங்கள் சொல்லுங்கள். எங்கே போனாலும் என் பசங்களை, இப்போ கூட நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், என் பசங்களை கையில் பிடிச்சிட்டு தான் போவேன். என் சந்தோஷம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான். புரியுதுங்களா? நானும் அந்த தப்பு பண்ணக்கூடாது. நாளைக்கு என் பையன், எனக்கு ஆம்பளை பசங்களை வச்சுருக்கேன், என்னை கேள்வி கேட்பானுங்க. அப்போன்னா போயிட்டாம்மா, நீயாவது எங்களுக்காக வாழ்ந்துருக்கலாம்லன்னு கண்டிப்பாக என் ரெண்டாவது பையன் கேட்பான், என் பெரிய பையன் கேட்குறானோ இல்லையா, என் சின்ன பையன் கேட்பான் என்னை கேள்வி. அப்போ நான் எங்கே போவேன்? என்னால் வாழ முடியும், என்கிட்ட வேலை இருக்குது, என்கிட்ட தைரியம் இருக்குது, முக்கியமாக தைரியம் இருக்குது, வாழ்ந்துருவேன். இதுக்கப்புறமா வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க மோனிகா. கண்டிப்பாக. இதுக்கப்புறம் உங்கள் சிரிப்பால் தான் நீங்கள் அவங்க வந்து அடிக்கணும். கண்டிப்பாக. நான் இப்போ சிரிச்சாலே அவங்க, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் இன்டர்வியூ சிரிச்சுட்டே கொடுக்குறேன். நான் அவங்க அந்த ரெக்கார்ட்லேயே இருக்குது, நான் எல்லாமே அனுப்புகிறேன். எதுக்கடி நீ சிரிச்சுட்டே பேசுகிற? அவங்க கேட்குறாங்களா எங்கள் அம்மாவை, உன் பொண்ணு சிரிச்சுட்டு நெக்கலாக பேசுகிறான்றாங்களா? சிரிக்கக்கூடாதா? சிரிச்சா தப்பா? நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். இனிமேல் அழுவே போகிறது கிடையாது. அவனை நினச்சி என் கண்ணீரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் கண்ணீருக்கு வேல்யூ இருக்குது, ஒர்த்தான பர்சனுக்கு வேல்யூ இருக்குது. அவன் ஒர்த்தே இல்லை எனக்கு, அவனுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கா என்னை யாரும் வந்து தப்பாக, ஐ மீன் ஒரு வல்கராக பேசாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. அப்படி பேசிட்டாங்கன்னா போல்டாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஆனால் அதை நினச்சி நான் அழுவேன், என்னட்டு பேசிட்டாங்களே தப்பா அப்படின்னு நினச்சி அழுவேன். மற்றபடிலாம் இல்லை. ஓகே, இனிமேல் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.